இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒண்டிப்புதூருங்கிற ஸ்டாப்பில் ஆப்போசிட்டில் கிருஷ்ணா அக்வேரியம் சொல்லி ஒரு பெட் ஷாப் தான் வந்திருக்கோம். ஸோ உள்ளே ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல் பெட் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. உள்ளே ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா கோழிக்கார்ப்போட குட்டி பெருசு அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸு, ஆஃப்ரிக்கன்ஸ், காக்டெயில்ஸ் அந்த மாதிரி பேர்ட்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட டாக் அண்ட் கேட் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை போல். ஸோ மேபி ஃப்யூச்சரில் வாங்கி வைப்பாங்க போல். ஏதாவது இல்லை இன்கேஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்களான்னு தெரில. நீங்கள் மேலே காண்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ பஜ்ஜீஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஆக்டிவாகவே இருந்துச்சு கைஸ். இவங்க வந்து ஹோம் ப்ரீடு பேர்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க போல். ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்துச்சு, எதுவுமே டல்லாலாம் இல்லை. ஸோ ரொம்பவே என்ன சொல்கிறது, சில பெட் ஷாப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டல்லாக இருக்கும் பஜ்ஜீஸ், அந்த மாதிரிலாம் இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு நான் கண்டிப்பாக வாங்கணும் கைஸ். இந்த ஃபிஷ் நான் வாங்கி டேங்க்கில் செட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் இது வாங்க போகிறதில்ல. இது ரொம்பவே டேங்க்கில் செட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நான் ஒரு நாள் வாங்கணும், பட் இப்போ வாங்க மாட்டேன். இப்போது நான் எதுக்கு வந்தேன்னா, நான் ஒரு பேட்டா ஃபிஷ் வாங்குறக்காக தான் மட்டும்தான் வந்திருக்கிறேன். ஸோ அதை வாங்கிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஸோ அது போக இந்த கடையில் இருக்க ஓவர்வியூ ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டேங்க்கெலாம் வச்சுருக்காங்க. டேங்க்கெல்லாம் எந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சொல்கிறாங்க கைஸ். அதுபோக கோழிக்கார்ப்பு பெருசுலேருந்து சின்னது 3 விதமாக வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா சின்ன சைஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம், பெரிய சைஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம். சில பேரெல்லாம் பெரிய சைஸ் வாங்குவாங்க. ஸோ சொன்ன மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷு, அது போக மோலீஸு, அது போக கப்பீஸு, இதெல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. ஃபிஷ் வெரைட்டியில் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க கைஸ். அது போக பார்த்தீங்கன்னா ஃபீடிங் லைக் டாகுக்கு, கேட்டுக்கு, அது போக வந்து பேட்டா ஃபிஷ்ஷுக்கான தேவையான எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இவங்ககிட்ட பேட்டா கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் பர்டிகுலராக பீட்டா கலெக்ஷனுக்காக மட்டும்தான் போனேன். ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க பீட்டா கலெக்ஷன்ஸு. லாஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணும்போது நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க, பட் இப்போது எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பேர் நீமோ கேண்டி இருக்கும். அது போக ரிமைனிங் எல்லாம் பார்த்திங்கன்னா டம்போயர்ஸு, நார்மல் ஃபுல் ரெட்டு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ட்ராகனு இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ பீட்டா கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50, 120, 220 இந்த மாதிரி 3 விதமாக கேட்டகரியில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க பீட்டா கலெக்ஷன்ஸு. அது போக ஆஃப்ரிக்கன் ஸ்கேஜஸ், அது போக மெடிசன், ஸோ பெட் ஆக்சசரிஸ் ஃபுல்லுமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கடைக்கு நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிளட் ஃபார்ம் வச்சுருக்காங்க கைஸ், பட் பிளட் ஃபார்ம் வந்து சேல் பண்ண மாட்டாங்களாமா. ரிமைனிங் எல்லாமே சேல் தான், பிளட் ஃபார்ம் மட்டும் சேல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாருங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ எவ்வளோதான் கைஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதாவது பெட் வேணுன்னா மேலே அந்த போர்டில் நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.